தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். சாப்பிடுறதுல இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? நம்ம மெதுவா உணவு உட்கொள்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது? வேக வேகமா உணவு உட்கொள்றதுனால நம்ம உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது குறித்த ஒரு ஆய்வு கட்டுரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெதுவா உணவு உட்கொள்றதுனால நம்ம உடலுக்கு நெறைய நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உணவ மெதுவா உட்கொள்றதுனால வாயிலேயே அந்த உணவு பாதி அளவு அரைக்க ஆரம்பிச்சுரும். அது வயிற்றுக்கு போகும்போது வயிற்றுக்கான வேலை குறைவா இருக்கிறதுனால நமக்கு செரிமான பிரச்சனை வராம இருக்கும். வயிற்றில ஏற்படக்கூடிய நெறைய பிரச்சனைகள அது தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம திருப்தியா சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மன நிம்மதி ஏற்படக்கூடிய அந்த ஒரு சமிக்கைய மூளைக்கு நம்மளுடைய வாய் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் காலம் ஏற்படும். அப்படி நீங்க மெதுவா சாப்பிடும்போது தான் அது எளிமையா நடைபெறும். நீங்க அவசர அவசரமா சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த மூளைக்கு கடத்தக்கூடிய அந்த சமிக்கைய செய்றதுக்கு நேரம் இல்லாததுனால, உங்களுக்கு தேவையானத விட அதிகமாவே நீங்க சாப்பிடுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நீங்க வேக வேகமா சாப்பிடுறதுனால செரிமான பிரச்சனை, உங்க வயிற்றுல சுரக்கக்கூடிய அமிலங்கள் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம வேக வேகமா உணவு உட்கொள்றதுனால, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் ஒழுங்கா கடிபடாம வயிற்றுக்குள்ள போறதுனால, நெறைய பேருக்கு சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமே வயிறு வீங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம வயிற்றில இருக்கக்கூடிய இரைப்பையிலயோ, கல்லீரல்லயோ பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி வேக வேகமா உண்ணக்கூடிய இந்த பழக்கத்தோட சேர்த்து ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீரிழிவு நோய் ஏற்படுறது, உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுறது, இதய நோய் ஏற்படுறது, அது மட்டும் இல்லாம கல்லீரல், பெருங்குடல் இந்த மாதிரியான இடங்கள்ல புற்றுநோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா உணவு உட்கொள்ளும் பொழுது டிவி, மொபைல் பார்த்துட்டே சாப்பிடுறது, மத்தவங்க கூட பேசிக்கிட்டு சாப்பிடுறது, வேக வேகமா சாப்பிடுறது, ஸ்பூன்ல சாப்பிடுறது இந்த மாதிரியான பழக்கங்களை தவிர்த்துட்டு பொறுமையா உணவு உட்கொண்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு ஊட்டச்சத்து வல்லுநர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க.